கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசியிலுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி என்று பேதுரு கூறுகிறார். இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே பேதுரு என்ன கூறுகிறார் என்றால், பிரியமானவர்களே, விசுவாசிகளை பார்த்து அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பிரியமானவர்களே என்ற வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுலும் பயன்படுத்தி இருப்பதை நம்மால் காண முடியும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் வாசித்து பார்ப்போமானால், பவுலும் சபையாருக்கு எழுதும் போது பிரியமானவர்களே என்று கூறியிருப்பதை நம்மால் வாசிக்க முடியும். பிரியமானவன் என்றால் என்ன? பிரியமானவன் என்றால் அதிகமாக நேசிக்கப்படுகிறவன் என்பது பொருளாகும். பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசித்து பார்ப்போமானால், சாலமோனை குறித்து நாம் வாசிக்கும் போது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே தெளிவாக அங்கே அவனுக்கு எதிதியா என்கிற பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. தாவீது என்ன செய்தான்? தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் பிறந்த போது அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டார். ஆனால் தேவன் என்ன செய்தார்? தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வேலை அனுப்பி இந்த சாலமோனுக்கு எதிதியா என்கிற பெயரையும் இடும்படி கட்டளையிட்டார். அதனுடைய அர்த்தம் என்ன? அதிகமாய் நேசிக்கப்படுகிறவன், அதிகமாய் தேவனால் நேசிக்கப்படுகிறவன் என்பதுதான் அதனுடைய பொருளாகும். நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலையும் இதை தெளிவாக நம்மால் வாசிக்க முடியும். ஆகவே பிரியமானவன் என்றால் என்ன? அதிகமாய் நேசிக்கப்படுகிறவன். நமக்கு அறிமுகமானவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், குடும்பத்தார் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரையும் நாம் பிரியமானவர்கள் என்று கூறுவதில்லை. நமது மனத்துக்கு பிடித்தவர்களை, அதிகமாக நம்மால் நேசிக்கப்படுகிறவர்களை நாம் பிரியமானவர்களாக பார்க்கிறோம். ஆகவே பேதுரு இந்த இடத்துல பிரியமானவர்களே என்று சொல்லும் போது பேதுரு கூறவில்லை, அந்த பேதுருவை பயன்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தமானவர். நாம் எப்படிப்பட்டவர்கள்? எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்? பாவியலாக இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், தேவனுக்கு விரோதிகளானவர்களாக இருந்தோம். நாம் தேவனுக்கு முன்பாக பிரியமானவர்கள் என்கிற பெயரை பெறுவதற்கு பாத்திரவான்கள் அல்ல. பிரியமானவர்கள் என்றால் நன்மையை செய்ய வேண்டும், நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும். பிறருக்கு தீமை நாம் செய்வோமானால் யாரும் நம்மை பிரியமானவர்கள் என்று சொல்வதில்லை. ஆனால் தேவன் நம்மை பார்த்து கூறுகிறார், பிரியமானவர்களே. சபையை பார்த்து கேட்கிறார். அவரால் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னை பார்த்து தேவன் அழைக்கிறார், பிரியமானவர்களே. எவ்வளவு பாக்கியமான ஒன்று! இந்த பிரியமானவர்களே என்ற வார்த்தை நமக்கு வருவதற்கு காரணம் என்ன? நாம் என்னதான் செய்து விட்டோம்? நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை தவிர, பாவத்தை தவிர வேறு எதுவுமே நாம் செய்ததில்லை. ஆதாமின் சந்ததிகளான நீங்களும் நானும், இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? தீயவர்களாக காணப்பட்டோம், பாவியலாக, அக்கிரமக்காரராக காணப்பட்டோம். அப்படிப்பட்ட மனிதர்களில் சிலரை அவர் தெரிந்தெடுத்து அவர்களை எப்படி அழைக்கிறார்? பாவிகளே, துன்மார்க்கரே என்று அல்ல, பிரியமானவர்களே. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை! தேவனால் அழைக்கப்படுகிறோம் என்றால் எவ்வளவு பாக்கியமான ஒன்று. இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும்
தேவனுக்கு விரோதமான எவ்வளவு தவறுகள், எவ்வளவு வீழ்ச்சிகள், எவ்வளவு பாவங்கள் நமக்குள் வந்து மறைகிறது என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. யாரும் பூரணமானவர்கள் அல்ல. அப்படி இருந்தும் நம்மை பிரியமானவர்களே என்று அவர் அழைக்க காரணம் என்ன? அதற்கு முக்கியமான ஒரு காரணம் உண்டு. அப்படி அழைக்கப்படுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அல்லவா? அந்த தகுதியை நீங்களும் நானும் எப்படி பெற்றுக்கொண்டோம் என்பது முக்கியமான ஒன்று. அதை பார்த்துதான் கர்த்தரை நாம் ஆராதிக்கவிருக்கிறோம், அவருக்கு நன்றி கூறவிருக்கிறோம், இல்லையா? ஆகவே இந்த இடத்திலே இந்த பிரியமானவர்கள் என்கிற பெயர் எப்படி வந்ததென்றால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சில கடிதங்களை எழுதும் போது கிறிஸ்துவுக்குள் அன்பு சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு என்று நாம் ஆரம்பிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அப்படித்தான் நாம் ஆரம்பிக்கிறோம். நிறைவு செய்யும் போது கிறிஸ்துவுக்குள் உங்கள் சகோதரன், கிறிஸ்துவுக்குள் உங்கள் சகோதரி என்று நாம் குறிப்பிடுகிறோம். அப்படியானால் நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்க காரணம் என்ன? எப்படி மாறினோம்? அந்த தகுதியை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம் என்று பார்ப்போமானால், நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றப்பட்ட போது, கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் ஜெனிப்பித்தபடியினாலே, மறுபடியும் பிறந்தபடியினாலே நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இல்லையா? கிறிஸ்துவுக்குள் நாம் மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. ரோமர் 5 நாம் வாசித்து பார்ப்போமானால் 10 கூறுகிறது, நீங்களும் நானும் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம் என்று. அப்படி சத்துருக்களாக இருந்த நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்த போது தேவன் நம்மை பிரியமானவர்களாக பார்க்கிறார். அந்த தகுதி நமக்கு வந்தது, அந்த தகுதி நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியானால் இந்த கிறிஸ்து யார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:17 நான் வாசித்து பார்ப்போமானால், மத்தேயு 3:17, மார்க்கு 1:11, லூக்கா 3:22, மத்தேயு 17:5. இந்த பகுதியெல்லாம் நான் வாசித்து பார்ப்போமானால் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானசானம் பெற்று கரை ஏறின உடனே தேவனுடைய வார்த்தை எப்படியாக இருந்தது? வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று. அவர் ஏன் பிரியமானவராக இருந்தார்? அவர் நேசகுமாரனாக இருக்க காரணம் என்ன? தமது பிதாவின் சித்தத்தை செய்யும்படி இந்த உலகத்திற்கு வந்தார். பாடுகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, அவமானங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, எவ்வளவு போராட்டங்களை சகித்தார். ஆனாலும் பிதாவின் சித்தத்தை ஒருபோதும் அவர் தவற விடவில்லை. பிதாவின் சித்தத்தை அவர் பூரணமாக அவர் நிறைவேற்றினார் அல்லவா? சிலுவை மரண பரியந்தம் அவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினபடியினாலே பிதாவானுடைய சத்தம் எப்படியாக இருந்தது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், எனக்கு பிரியமான குமாரன், ஒரே குமாரன், அவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். மத்தேயு 17:5 வாசிக்கும் போது மறுரூபமலை, மறுரூபமாகும் போது அங்கும் அந்த சத்தம் தொனித்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அவருக்கு பிரியமானவர், பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவர், பாவிகளுக்காக மரிக்க வந்தவர், பாவிகளை ரட்சிக்கும்படி வந்தவர். இயேசு கிறிஸ்து பிரியமானவர் என்று பெயர் எடுக்கும்படியாகவா அந்த உலகத்திற்கு வந்தார்? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்து மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்து நல்ல பெயர் எடுப்பதற்காகவா வந்தார்? ஒருபோதும் இல்லை. தேவனால் நான் பிரியமான குமாரன் என்று பெயர் பெறுவதற்கு அவர் வரவில்லை, உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்கு வந்தார். அந்த ரட்சிப்பின் திட்டத்தை பூரணமாக இயேசு கிறிஸ்துவானவர் நிறைவேற்றினபடியினால்
நிறைவேற்ற வந்தபடியினால் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான குமாரன் என்று அறியப்பட்டார். சுயமாக வரவில்லை, சுயத்திற்காக வரவில்லை, நற்பெயரை பெற்றுக் கொள்வதற்காக வரவில்லை. கெட்ட பெயரையே உடையவர்களாகிய உங்களுக்கு எனக்கும், பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மடிந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் பட்ட பாடுகளை நாம எண்ணி பார்ப்போம். வேதத்தை வாசிக்கும் போது, சுவிசேஷ நூல்களை நாம் வாசிக்கும் போது, இதர நிருபங்களை நாம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் பட்ட பாடுகள் எவ்வளவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வேதனைகள், அந்த அளவுக்கு பாடுகள், அந்த அளவுக்கு உபத்திரவங்கள். எதற்காக? உங்களுக்காக, எனக்காக. ஆகவே நீங்களும் நானும் பாவிகளாக இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவானவர் வந்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். நமக்காக அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது, சின்னாபின்னமாக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அவமானப்படுத்தப்பட்டார். அதைத்தான் கர்த்தருடைய மேஜையிலே நாம் பார்க்கிறோம். அதற்கு அடையாளமாகத்தான் உங்களையும் என்னையும் நினைவு கூறும் செய்யும்படி, ஞாபகப்படுத்தும்படியாகத்தான் இங்கே இந்த மேஜை வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மேஜையை சுற்றிலும் அமர்ந்திருக்கிறாராம். அந்த கல்வாரி காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவோமானால் எவ்வளவு அகோரமான ஒன்று, எவ்வளவு பெரிய தியாகத்தை இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக எனக்காக செய்திருக்கிறார். இது தேவனுக்கு பிரியமான ஒன்று அல்லவா? இந்த உலகத்தில் உள்ள எத்தனை கோடி ஜனங்களை ரட்சிப்பதற்கு, மீட்பதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சகல ஜனங்களுடைய பாவங்களையும் குற்றமற்ற பாவமற்ற பரிசுத்தராகிய அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமர பண்ணினாரே. இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு சந்தோஷத்தோடு பிதாவாகிய தேவனுடைய கரத்திலிருந்து அதை வாங்கி அவர் சுமந்தார் அல்லவா? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க உமக்கு சித்தமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொன்னார். ஆனால் பிதாவாகிய தேவர் அப்படி செய்தாரா? இல்லை. சர்வலோகத்தின் பாவத்தின் குற்றத்தின் பாத்திரத்தை, தண்டனையின் பாத்திரத்தை இயேசு கிறிஸ்துனுடைய கரத்தில் கொடுத்தார் அல்லவா? குமாரனாய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மனப்பூர்வமாய் இந்த பாத்திரத்தை வாங்கி உங்களுக்காக எனக்காக பாடுகளை சகித்தார், அவமானங்களை, நிந்தைகளை சகித்தார். அப்படி பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை பூர்ணமாக அவர் நிறைவேற்றி மரித்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். நீங்களும் நானும் அந்த கிறிஸ்துவுக்குள் மாறும்போது, கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் போது தேவன் உங்களையும் என்னையும் எப்படி பார்க்கிறார்? என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்ட என் குமாரனாய இயேசு கிறிஸ்துக்கு உள்ளாக இவர்கள் பிறந்திருக்கிறார்களே, கிறிஸ்துவும் இவர்களும் ஒன்றாக இருக்கிறார்களே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறார்களே, கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களை தேவன் எப்படி பாவி என்று அழைப்பார்? எப்படி அழைக்க முடியும்? ஏனென்றால் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியவர்கள் நீங்களும் நானும். ஆகவேதான் அப்போஸ்தலர்கள் நம்மை பார்த்து அழைத்தார்கள், பிரியமானவர்களே. பேதுரு எவ்வளவு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தந்த வார்த்தையை. எனக்கு அன்பானவர்களே, ஒரு காலத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். இந்த உலகத்தில் யாரையும் நாம் பிரியப்படுத்த முடியாது. பிரியப்படுத்துகிற அளவுக்கு நம்மிடத்தில் தகுதி இல்லை. எல்லோரையும் நம்மால் பிரியப்படுத்தவும் முடியாது. ஆனால் தேவன் நம்மை பார்த்து நம்பிக்கையோடு சொல்லுகிறார் அல்லவா? பிரியமானவர்களே, அந்த தகுதி எப்படி வந்தது? எந்த நம்பிக்கையோடு தேவன் நம்மை அப்படி அழைக்கிறார்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்த அந்த தகுதி. ஆகவே அவரை ஆராதிக்க வந்திருக்கிறாராம். கல்வாரி காட்சிகளை நமக்கு முன்பாக கொண்டு வந்து, ஒரு காலத்திலே உமக்கு சத்துருக்களாக இருந்த என்னை, எங்களை பிரியமானவர்களே, பிரியமானவனே என்று அழைக்கிறீரே தேவனே, என்னால் உமக்கு என்னத்தை செலுத்த முடியும்? என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என் துதிகளை, ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஆவியோடும் உண்மையோடும் அவருக்கு ஏறெடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.